பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சங்கீதம் 105 அதிகாரம் 2வது வசனம் 2வது வரியை நான் வாசிக்கிற கவனிச்சு பாருங்க. அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பேசணும். என்ன பேசணும் அப்படின்னா, மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படுகிற வண்ணமாய் நாம் பேச வேண்டும். பாருங்க, வசனம் சொல்லுது, கர்த்தருடைய அதிசயங்களை தியானித்து பேசுங்கள். அப்போ என்னைக்குமே வசனத்தை நீங்க விரும்பி வாசிச்சீங்கன்னா, இத்தனை அதிசயங்கள் ஆண்டவர் பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நீங்க படிக்க முடியும். இந்த அதிசயங்கள் எல்லாம் நீங்க விரும்பி வாசிக்கும் போது இதை தியானிச்சு நீங்க மற்றவங்க கிட்ட பேசுவீங்க. ரெண்டாவது, என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன், இதெல்லாம் நான் வசனங்களை வாசிக்க ஆண்டவரே எனக்கும் வேணும், இந்த மாதிரி என்னோடும் கூட பேசுங்க, எங்கூடையும் ஆசீர்வாதமா நடத்துவாங்க, என்ன தகப்பன்னு பலப்படுத்துங்கன்னு சொல்லி நிறைய பரிசுத்தவான்களை குறித்து வாசிக்கும் போது எனக்கும் நான் ஜெபிப்பது வழக்கம். எனக்கும் வேணும், எனக்கு வேணும்னு சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களை அநேக காரியங்கள் கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதம் மாற்றி கொடுத்திருக்கிறார். அப்போ என்னுடைய வாழ்வில நடந்த தேவ அதிசயத்தை குறித்து நான் மற்ற இடத்துல பேசுவது உண்டு. இதுதான் பிரயோஜனம் உள்ளது. நம்மையும் கர்த்தர் இப்படி ஆசீர்வதிப்பார், இதனால மற்றவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இதை விட்டுட்டு தேவையில்லாத காரியங்களுக்குள்ள நம்ம ஈடுபட்டோமானால், தேவையில்லாத பேச்ச பேசுறதோ இல்ல இந்த மாதிரி பேசுறவங்க மத்தியில உட்கார்றதோ இருந்தது அப்படின்னா, கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க முடியாது. இந்த வீடியோ தொடர்ச்சி பாருங்க, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.